பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பச்சரிசி, புழுங்கல் அரிசி, ஜீரக சம்பா, பாஸ்மதி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டு அரிசி மட்டும் தாங்க நமக்கெல்லாம் தெரியும். ஆனா இங்க பல பேருக்கு கருப்பு அரிசி அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. அதுலயும் குறிப்பா கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியாதுங்க. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, ஒரு காலத்துல அரசர்கள் மட்டுமே இதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ப முடியுது அவங்களால? வெகு மக்களுக்கு இந்த அரிசியை பத்தி கேள்விப்பட்டுடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதோ அவ்வளோ பொக்கிஷமா பார்த்துக்கிட்டாங்களாம். அப்படி இந்த அரிசியில என்ன இருக்கு, எதனால இதுல இவ்வளோ நன்மை இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதே மாதிரி ஹெல்த் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நீங்க மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். கருப்பு கவுனி அரிசி பேரிலே கருப்புன்றக்கல்ல, இது இதோட நிறத்தை குறிக்குங்க. இந்த அரிசி கருப்பு கலர்ல இருக்கும். இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து, விட்டமின் இ, நியாசின், கால்சியம், மெக்னீசியம்னு சொல்லிட்டு அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட், அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இதோட சத்துக்களோட லிஸ்ட்டை சொல்லிட்டே போகலாம். இந்த அரிசியை சாப்பிட்றனால நமக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு தெரியுமாங்க? இந்த அரிசி சாப்பிட்றனால ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவை நம்ம உடம்புலேருந்து குறைக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால இது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு சேர்றத தவிர்க்குது. நம்ம உடம்புல மேலும் கெட்ட கொழுப்பு சேர விடாமலும் பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்பை கரைக்கிறதோட மட்டும் இல்லாமல் HDL அப்படின்ற நல்ல கொழுப்பையும் அதிகரிக்குது. ஸோ இதனால நம்ம ஹார்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த அரிசியை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசியை நம்ம எடுத்துக்கிறதுனால கேன்சர் வராமல் நம்மளால தடுக்க முடியும். இதில் இருக்க ஆந்தோசியானின் அப்படின்ற பொருள் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டியை அதிகமாக ஆக்கி நம்ம உடம்புல கேன்சருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதுங்க. ஸோ கேன்சர் வராமல் தடுக்க முடியும். இப்போ கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்க சாப்பிட்டா கூட கேன்சர் செல்லை அழிக்கிறதுக்கும் இதில் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால கேன்சர் வராம நம்ம உடம்ப பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா, செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 100 கிராம் கருப்பு கவுனி அரிசியில 4.9 கிராம் ஃபைபர் மட்டும் இருக்குங்க. இது மற்ற அரிசியை விட அதிகமாக இதில் தான் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இது செரிமானம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வயிற்று வலியாக இருக்கட்டும், இல்லை வயிறு உப்புசமாக இருக்கட்டும், இந்த எல்லா பிரச்சனையுமே இந்த அரிசியை நம்ம எடுத்துக்கிறதுனால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது கல்லீரலை ரொம்ப சூப்பரா சுத்தம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரிசியை நம்ம ரெகுலரா நம்ம டயட்ல ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு நேச்சுரல் டீடாக்சைடா செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அமினோ அமிலங்களாக இருக்கட்டும், இது உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றி கல்லீரலை ரொம்ப சூப்பராக க்ளீனாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சுகர் பேஷண்ட் ரெகுலராக அவங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லது. சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அதோட லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு கவுனி அரிசியில் 100 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2.2 கிராம் அயன் இருக்குங்க. ஸோ இதை அனிமையால் பாதிக்கப்பட்டவங்க, இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அவங்களோட ரத்தத்தோட உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனிமிக் யாராவது இருந்தால் இதை ரெகுலராக உங்களோட ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரிசியில் இவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தானே தெரியுது. இதையும் நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணி நம்ம உடம்பை நம்ம ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.